ஹலோ கைஸ், வெல்கம் டு பைத்தன் சேஸ் தமிழ். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைத்தான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், அப்புறம் வந்து பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஆக்சுவல் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது கமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு எல்லா லாங்குவேஜ்லேயும் காமனான இது தான் பைத்தான் கமெண்ட்ஸுங்கிறது. ஸோ கமெண்ட்னா என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து கமெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அதே வந்து ஒரு 1 வீக் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுதுங்கிறதுக்காக நம்ம மறந்துடுவோம். ஸோ அது வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்காக நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இது வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நம்ம கமெண்ட் தரது பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்டில் வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. அது ஜஸ்ட் லைக் வந்து அது வந்து ஒரு நாட் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து எக்ஸிக்யூஷனே ஆகாது அந்த மாதிரி லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பைத்தான் கமாண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அது பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, நான் வந்து இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தரேன், பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன், கிஷோர்ன்ட்டு. ஸோ நான் இப்போ கிஷோர் நீங்கள் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு 1 வீக் கழிச்சு நான் வந்து பார்க்குறேன், எனக்கு வந்து இது என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா வந்து ரொம்பவுமே சிம்பிள். அது பைத்தான் கமாண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ யூஸ் பண்ணிட்டு நான் வந்து சும்மா ஒரு கமாண்ட் தரேன், திஸ் இஸ் பிரிண்ட் ஃபங்க்ஷன் தரேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து 1 வீக் கழிச்சு, இல்லை 1 மந்த் கழிச்சு, ஒரு 1 இயர் கழிச்சு வந்து பார்த்தாலும் கூட எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நான் வந்து டினோட் பண்ணிட்டேன் இங்கே மேலே கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. இது பேர் தான் கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு கலர் இருக்குது இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லுமே. ஸோ அப்போனா வந்து ஒரு வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணோன்னா எனக்கு எந்த எரரும் காமிக்காது. ஜஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் பிரிண்டர் ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஓகே, இதே வந்து நான் வந்து இது எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஃபுல்லுமே கிரே கலர் இல்லாமல் வேறு கலரில் மாறிடுது. நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எரர் காமிக்குது. இப்போ இன்கேஸ் நான் வந்து ஹேஷ் யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக கிரே கலரில் மாறிடுது. நான் இப்போ திருப்பி ரன் பண்ணேன்னா எனக்கு எந்த எரரும் காமிக்காது. ஸோ இதுதான் வந்து பைத்தான் கமெண்ட்டு. இதே வந்து சரி எனக்கு வந்து ஒரு மல்டி லைன், அதாவது நிறைய கமெண்ட்ஸ் எழுதணும், ஏன்னா நான் வந்து பெரிய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், அது எப்படி ஒர்க் ஆகணும்னு எழுதணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு லைனாக வந்து இப்படி பண்ணணும்னு தேவையில்ல. ஸோ திருப்பி நான் வந்து இந்த மாதிரி எழுதுகிறேன், மல்டி லைன் கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் ஹேஷ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து இன்னொரு பைத்தான் வந்து என்ன தருதுன்னா, நீங்கள் மல்டி லைன்ஸ் எழுதணுன்னா அதுக்கு வந்து 3 கோட்ஸ் போடணும், அதுக்கப்புறம் எண்டிங்கில் 3 கோட்ஸ் போடணும். நீங்கள் சிங்கிள் கோட் போட்டாலும் சரி, டபுள் கோட் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்டார்டிங் இருக்கணும், ஒரு எண்டிங் இருக்கணும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு மல்டிலைன் கமெண்ட் எழுதுறேன், திஸ் இஸ் பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ ஓகே, ஸோ கீழே வந்து நான் பிரிண்ட் பண்ணேன், ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிஷோர் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த பார்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, வேறு இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது, மல்டி லைன் கமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரியே மற்றவங்க யாராச்சும் உங்கள் கோடு வந்து பார்க்கும்போதோ, இல்லை நீங்களே வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போதோ உங்களுக்கு வந்து இந்த கோடு வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது, இந்த ஃபங்க்ஷனில் தான் ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பர்பஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டீபக் பண்ணும்போது இது வந்து இது பண்ணுதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக டீபக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தான் இந்த கமெண்ட்ஸுங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து வெறும் வந்து நம்ம வந்து நம்மளோட மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணுறதுக்குல நம்மளோட பைத்தான் கோடே வந்து கமெண்ட் அவுட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா ரொம்பவுமே சிம்பிள். நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இங்கே வந்து ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து நான் 1000 பாஸ் பண்ணுறேன், ஒரு நம்பர் பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே 1000 வருது. எனக்கு இங்கே 1000 பிரிண்ட் ஆகக்கூடாது, ஆனால் வந்து என்னோடய கோட்லேயே நான் ரிமூவ் பண்ணக்கூடாது. அப்போனா ரொம்பவுமே சிம்பிள், நீங்கள் சிங்கிள் கமெண்ட் யூஸ் பண்ணி இதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா இது ஒரு பைத்தான் கூட அது வந்து கமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு 1000 பிரிண்ட் ஆகாது,
அதுவும் இல்லாமல் நான் 1000 இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் 1000 நான் வந்து எடுக்கலை. ஸோ எப்பப்போ எனக்கு தேவையோ அப்பப்போ நான் வந்து இதை நான் ரிமூவ் பண்ணி எடுத்து நான் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஹேஷ் போட்டேன்னா எனக்கு ரன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு வந்து சிங்கிள் லைனில் மல்டி லைனுக்கு வந்து என்னோட ஒரு ஃபங்க்ஷனே நான் வந்து ஃபுல்லுமே வந்து கமெண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் சிங்கிள் இல்லை டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 லைன் கமெண்ட் எழுதுறேன். பிரிண்டே வந்து அதுக்குள்ளே வந்து ஹேலோன்னு பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணி நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன் காப்பி பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய லைன்ஸ் ஆஃப் பிரிண்ட் இருக்குது. ஸோ எனக்கு இந்த லைன்ஸ் வந்துமே எனக்கு வந்து ஒர்க் ஆகக்கூடாது, லைக் அதில் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த பைத்தான் கோடு வந்து ஆக்சுவல் ஃபைல்லேருந்து நான் ரிமூவ் பண்ணக்கூடாது. அப்போ நான் ரொம்பவே சிம்பிள். நான் இங்கே வந்து இப்போ சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் மட்டும் டிஃபைன் பண்ணனால எனக்கு இந்த ஹோல் ஃபைலுமே வந்து கமெண்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கும் இது பண்ணணும், எண்டிங்கும் நீங்கள் இது பண்ணால் மட்டும்தான், டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு ஸ்டார்டிங் டு எண்ட் பாயிண்ட் வந்து ஒரு பண்ணிங்கன்னா தான் அந்த செட் ஆஃப் கமெண்ட்ஸ் தான் இருக்காது. நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா ஃபுல்லுமே கமெண்ட் அவுட் ஆயிரும். ஸோ இது பார்த்துக்கோங்க. மல்டி லைனில் ஒரு இது, சிங்கிள் லைனில் நீங்கள் வெறும் ஸ்டார்டிங் மட்டும் டிஃபைன் பண்ண போதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இது ஃபுல்லுமே எக்ஸிக்யூட் ஆகலாம். ஆனால் இந்த 2 பிரிண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஹெல்லோ பாஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் எனக்கு இங்கே டிஸ்பிளேயில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு மல்டி லைன் சிங்கிள் லைன் கமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. இன்னும் கமெண்ட்னா என்னன்னு புரியலன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.